விஜய் யூஸ் பண்ண கார், அந்த வேன், ஒரு கேரவான் லைக் வேன், அந்த வேனை ஓட்டிகிட்டு வந்த பரணிதரன் அப்படிங்கிற ஓட்டுநர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அவர் நிறைய பதில் சொல்லியிருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கே வண்டியை ஓட்ட சொல்லி பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப திருப்பு முனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வேனுக்குள்ளே ஒரு சர்விலன்ஸ் கேமரா இருந்திருக்கு. அந்த கேமரா ஃபுட்டேஜ் அதனுடைய ஒரிஜினல் பேக்கப்லேருந்தே அவங்க சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க. அதில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், இது நான் கேள்விப்பட்டது தான். அது என்ன அப்படின்னா, அவரை கரூரை நெருங்குறப்போ ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி வேனை நிறுத்தி வேனுக்குள்ளே ஏறி, கூட்டம் கங்குகரை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது, நீங்கள் கூட்டத்துக்குள்ளே புகுந்துட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் வர்றதே ரொம்ப கஷ்டமாயிடும், உங்களுக்கே பெரிய பிரச்சனை, அதனால் நீங்கள் கூட்டத்துக்குள்ளே வண்டியை விட்டுறாதீங்க, கூட்டம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நின்று பேசிட்டு அப்படியே திரும்பிடுங்க, அதுதான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு விஜய்கிட்ட சொன்னதாகவும், அதுக்கு விஜய் நாங்கள் என்ன பண்ணுங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் என்னங்க சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சை மறுத்து விட்டு அந்த கூட்டத்துக்குள்ளேயே புகுந்து அவர் போனார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது.